வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல திருக்குறளுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி யூனிட் 1 to 6 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7லயுமே திருக்குறளுக்கு தனியாகவும் மற்ற இலக்கிய பகுதியை தமிழறிஞர்கள் தொண்டு பகுதிக்கு தனியாகவும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இன்னும் கொஞ்ச நாள்லயே சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஈவன் ஜிகே மேக்ஸ் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். கால்ஃபாருக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா சிலபஸும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க தைரியமா ஃபாலோ பண்ணலாம். ஈவன் ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடியே முடிக்கிற மாதிரி தான் பிளானேவும். அதனால நீங்க கண்டினியூஸா நீங்க போடுற வீடியோஸை மட்டும் தெளிவா ஒரு வாட்டி பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு நிதானமா பண்ணுங்க. எப்பயுமே 2 நாள் முழுசா பண்ணாமவே இருக்கிறது, 3ஆவது நாள் உட்காந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சு பண்றது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ரெகுலரா ஒரே ஈவனா டெய்லி அதுக்குன்னு டைமை அலாட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நான் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன், அதாவது ஷெட்யூல் வீடியோ. அதுல பார்த்து எப்படி யார் யாரு, அதாவது ஃபுல் டைமா நீங்க படிக்கிறீங்களா, பார்ட் டைமா படிக்கிறீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா படிக்கிறீங்களா, எப்படி உங்க டைம் அலாட் பண்ணலாம், எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், எந்தெந்த டைம்ல என்ன படிச்சா கவர் பண்ண முடியும், அப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அதை கொடுக்குறேன், எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். நீங்க அந்த ஷெட்யூலை பார்த்துட்டு இனிமேல் படிக்க ஆரம்பிச்சா கூட பாஸ் பண்ண முடியும். படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இதில் நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, திருக்குறள்ல நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா அதிகாரமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல நடுநிலைமையை பத்தி பார்க்கலாம். திருக்குறள் அதிகாரம் நடுநிலைமை. ஆக்சுவலா சிலபஸ்ல நடுநிலைமைன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க தப்பா கொடுத்துட்டாங்களா என்னன்னு இல்ல, மீனிங் கரெக்ட் தான். ஆனா நடுவு நிலைமை அப்படிங்கிறது தான் அது கரெக்டா வரும். அந்த அதிகாரத்து பேரு நடுவு நிலைமை. நடுநிலைமைனாலும் நடுவு நிலைமைனாலும் ஒண்ணுதான். அதையும் நீங்க டவுட்டா கேட்பீங்க, கன்ஃபியூஸ் ஆயிருவீங்கன்றதுக்காக தெளிவா நான் ரெண்டையுமே கொடுத்துட்டேன். நீங்க எப்படி கொடுத்தாலும் சேம் தான். இப்ப தலைப்பு விளக்கம். இப்ப நம்ம ஒவ்வொன்றுக்குமே தலைப்புக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம குறளும் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுல தலைப்புக்கான விளக்கம் என்னன்னு பாருங்க. நடுவு நிலைமை என்றால் எந்த பக்கத்துக்கும் சார்பாக இல்லாமல் நடுநிலையாக நியாயமான சமமான முறையில் ஒரு செயலை செய்வதும் பார்ப்பதும் ஆகும். நம்மளுக்கு பொதுவாவே தெரியும், நடுநிலைமையா பேசுப்பா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த எந்த பக்கமும் ஏதோ ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு கருத்து சொல்ல வேண்டியது வருது, ஒரு சஜஷன் சொல்ல வேண்டி வருது, ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டி வருதுன்னா கண்டிப்பா 2 பக்கம் இருக்கும். அந்த 2 பக்கம், சம்டைம்ஸ் 3 பக்கம் 4 பக்கம் கூட இருப்பாங்க. அந்த அத்தனை பக்கத்துலயும் எந்த ஒரு பக்கத்துலயும் பயாஸ்டா இருக்க நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்லாம காமனா அந்த இடத்துல எது நியாயம், எது சரியானது அப்படிங்கிறத எடுத்து யாரு சொல்றாங்களோ அவதான் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் பாருங்க. நடுவு நிலைமை என்பது ஒரு கருத்தின் மேல் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது அனைத்து பக்கங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு சமமான முடிவை எடுப்பதாகும். இப்ப ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறேன், ஒரு டிசிஷன் நான் சொல்ல போறேன் அப்படின்னா, உடனே டக்குன்னு நம்ம யோசிக்காம உடனே பதில் சொல்லாம அப்படி இல்ல, எல்லா பக்கத்தையும் கருத்துல கொண்டு அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் சாதக பாதகம் இல்லாத மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கறதுதான். மோஸ்ட்லி இது கோர்ட்ல நீதிபதிகளுக்கு பொருந்தும். எப்பயுமே உடனே கேஸ் ஃபைல் பண்ண உடனே தூக்கி ஜெயில போடு, தூக்கு தண்டனை கொடு, ஆயுள் தண்டனை கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா வகையிலயும் அதை வக்கீல்கள் வாதாடுவாங்க. எல்லா கோணத்துல இருந்தும் அதை போலீஸ் விசாரிப்பாங்க. இப்படி பல வகையிலையும் விசாரிச்சு எல்லா பக்கத்துலயும் பார்த்துட்டு அப்படி இருந்தும் அது குற்றம்தான், தவறான முறையில அவங்க பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்கன்னும் போதுதான் தண்டனை கொடுப்பாங்க. அப்பையும் காசை வாங்கிக்கிட்டு வக்கீல்கள் காசை வாங்கிக்கிட்டு தப்பு பண்ணவங்களுக்கே என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணி வாதாடுவாங்க. சம்டைம்ஸ் ஜட்ஜஸே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தீர்ப்பை ஆப்போசிட் ஆனவங்களுக்கு ஆதாரம் சரியா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா? நேரடியா எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்ம இப்போதைக்கு அதை விவாதிக்க வேண்டாம். ஆனா படங்கள்ல நிறைய அப்படி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம யாரு எந்த ஒரு, அதனால எனக்கு இந்த தீர்ப்புக்கு நான் மாத்தி சொன்னேன்னா எனக்கு லட்சம் ரூபாய் கிடைக்கும், கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா கூட நான் நடுவு நிலைமையில நான் பதில் சொன்னா, தீர்ப்பு சொன்னா அதுதான் சரியானது. அதுதான் நடுவு நிலைமை. அந்த நடுவு நிலைமை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இதுல அதிகாரங்கள்ல சொல்றாரு.
பாருங்க ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. குறளும் விளக்கமும். ஆக்சுவலா வந்து பாட புத்தகத்துல இந்த குறளும் வந்து இல்ல, அதிகாரமே இல்ல. இந்த நடுவு நிலைமைன்ற அதிகாரம் இல்ல. புது புக்ல ஒரே ஒரு இடத்துல ஒரு 2 குறள் மட்டும் குடுத்துருக்காங்க. அதனால நானே உங்களுக்கு வந்து அம் திருக்குறளும், அதுக்கான பொருளும் இந்த அதிகாரத்துக்கு 10 இது குடுத்துட்டேன். பாருங்க, தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்துப் பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும். பாருங்க, அவர் கரெக்டா குடுத்திருக்காரு. என்னன்னா, பொதுவாவே நம்ம ஒரு பக்கம் நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? ஒண்ணு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அதுல இருப்பாங்க. இல்ல நம்ம சொந்தக்காரங்க அதுல இருப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உதவி பண்ண ஒருத்தவங்க இருக்கலாம். இல்லையா, அதுல யாருமே எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ இல்ல. ஆனா அதுல ஒருத்தன எனக்கு பிடிக்காது. ஒருத்தன் வந்து என்னோட பகைவன் அதுல இருக்கான். என்னோட எதிரி ஒருத்தன் இருக்கான். அப்படின்றதுக்காக நம்ம தப்பா சூஸ் பண்றது. இல்லையா, இந்த 3 பேத்துல எனக்கு இந்த 2 பேரை யாருன்னே தெரியாது. ஆனா ஒருத்தர வந்து கொஞ்சம் தெரியும். அது மத்தவங்கலாம் அயலவர்கள் தான். அவங்கள வந்து நான் பழிச்சாலும் எனக்கு ஒண்ணும் ஆகப் போறது இல்லன்றதுக்காக அந்த தெரிஞ்சவங்களுக்கு சப்போர்ட்டா சொல்றது. இந்த மாதிரி எந்த ரீசனுக்காகவும் ஒரு பக்கமா சார்ந்து பதில் குடுக்காம, ஒரு பக்கமா சார்ந்து பேசாம இருக்கிறது தான் வந்து இது தீர்ப்பு சொல்றது, தண்டனை குடுக்குறது மட்டும் தான் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஆர்க்யூ பண்றோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உட்காந்து பேசுறோம். அதுல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியே பேசுறது. அவங்க பேசுறது ரைட்டா இருந்தாலும், தப்பா இருந்தாலும். அந்த மாரி சின்ன சின்ன இடங்கள்ல கூட நம்ம முதல்ல ஆக்சுவலா சின்ன சின்ன இடங்கள்ல தான் இந்த நடுவு நிலைமைய நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்கூல், காலேஜஸ்ல இருந்து. அப்பதான் பெரிய ஆள் ஆகும்போதும் அத எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஒரு குரூப்ல மொத்தமா பேசும்போது, நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டுன்றதுக்காக என்ன சொன்னாலும் கண்ண மூடிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அததான் இது வந்து மெயினா சொல்றாங்க. அத சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துக்கணும். 2வது குறள் பாருங்க. செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்பு உடைத்து. ஓகேவா? எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்றத அப்படி பிரிச்சு குடுத்துருக்காங்க. இப்ப இதோட பொருள் என்ன அப்படின்னா, நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை. அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும். இப்ப நடுவு நிலைமை உடைய ஒருத்தர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த செல்வமா வேணாலும் இருக்கலாம். அந்த செல்வம் என்னைக்குமே அழியாது. அது வழி வழியா அடுத்தடுத்து அவங்க தலைமுறைக்கு நல்லபடியா போய் சேரும். ஏன்னா அவங்க தான் நேர்மையா தானே நடந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு தப்பான வகையிலயும் அவங்க பண்ணல. நடுவு நிலையான நெஞ்சம் செல்வம்னும் போது அவங்க வந்து யாருக்கும் பயாஸ்டாவோ ஏதோ வந்து சொல்லி இல்ல யாரையும் காக்கா புடிச்சு அந்த சம்பாதிக்கல. கண்டிப்பா நேர்மையான முறையில தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அப்ப நேர்மையா சம்பாரிச்சது கண்டிப்பா அழியாது. அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுல செப்பம் அப்படின்னா யார சொல்றாங்கன்னா, செப்பம் உடையவன் அப்படின்னா செப்பம்ன்றது நடுவு நிலை உடையவன். ஆக்கம், ஆக்கம்னா என்னது? செல்வம். ஆக்கம் எப்பயுமே திருக்குறள்ல ஆக்கம், இன்னொன்னு வந்து மாடு. இந்த 2மே செல்வம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் குறிக்கும். இதை நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியும், இதுலயும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்தது 3வது குறள் பார்க்கலாம். 3வது குறள் பாருங்க. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இதுக்கு என்ன பொருள்னா, நடுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். எனக்கு இப்போ 2 பேர் இருக்காங்க. நான் அதுல இன்னும் ஒருத்தருக்கு வந்து தான் கரெக்டான, அவர் சொல்றதுதான் நியாயம். ஆனா இன்னொருத்தருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்டா எனக்கு நிறைய பயன் கிடைக்கும். ஒண்ணு ஏதோ ஒரு உதவியா கிடைக்கும், லஞ்சமா கிடைக்கலாம், பணமா கிடைக்கலாம், ஒரு பொருளா கிடைக்கலாம், இல்ல பதவி உயர்வா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில எனக்கு வந்து அது பயன்படக்கூடியதா இருக்கலாம். ஆனா அவ்வளோ பெரிய பயன் அதுல இருந்தா கூட நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மை எந்த பக்கம் இருக்கோ அது பக்கம் தான் நான் போகணும். அதுதான் முக்கியம்னு சொல்றாரு. ஏன் இந்த அதிகாரமெல்லாம் நம்மளுக்கு குடுக்குறாங்கன்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா போகிறதுக்காக படிக்கிறோம்.
நம்மளுக்கு ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு இந்த பிஹேவியர் இல்ல, இந்த குணங்கள் இல்ல நான் இருக்கு பட் பெருசா அத யோசிக்கல அப்டின்னா கூட, இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம அறியாம நம்ம யோசிப்போம். இப்ப சிலபஸ்ல நானு 100% படிக்கிறேன்னா, அதுல எனக்கு 30% நான் புரியாமயே மனப்பாடம் பண்ணியிருக்கலாம் மேபி. அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிற 70ல 70% புரிஞ்சு தான் படிக்கணும். படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அப்போ அந்த 70%ல ஒரு 30% விஷயமாவது என் மனசுல வந்து தாக்கத்த ஏற்படுத்தியிருக்காதா? என் லைஃப்ல நான் அத கடைபிடிக்கணும்னு நெனச்சிருக்க மாட்டேனா? ஏன்னா, சிலபஸ்ல இருக்கிற எல்லாமே நல்ல விஷயங்கள தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதுல எதுவும் கெட்ட விஷயங்கள சிலபஸா நம்மளுக்கு குடுக்கல. அப்போ ஒவ்வொரு த்தவங்களும் எக்ஸாம வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வாராங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஒரு 100% படிச்சிருப்பாங்க. அதுல 30 புரியாம படிச்சிருப்பாங்க. 70% புரிஞ்சு படிச்சதுல ஒரு 30%ஆவது அவங்க லைஃப்ல மாற்றத்த கொண்டு வந்திருக்கும். தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணி படிப்போம். ஓ! ஆமால்ல. இது இப்படி இருக்குல்ல அப்படின்னு. அப்போ அந்த நல்ல குணங்களோட, அந்த நல்ல பிஹேவியரோட வருவாங்க அப்படின்றத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட்ல. இப்ப இந்த நான் குறள படிக்கிறேன். அப்ப எனக்கு தோணணும். நாளைக்கு நான் எவ்ளோ பெரிய போஸ்டிங்க்கு போனாலும், அதுக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க. அப்படித்தானே? கவர்மெண்டோட ஹையரார்கியே அப்படிதான். எவ்ளோ பெரிய போஸ்டிங்னாலும் அதுக்கு மேல ஒரு ஆஃபீசர் இருப்பாங்க. அவங்க மிரட்டுறாங்கன்னோ, இல்ல அவங்க பயமுறுத்துறாங்கன்னோ, இல்ல இத நீ பண்ணா உனக்கு நான் பெரிய ப்ரமோஷன் குடுக்குறேன். உனக்கு வந்து நெறைய பணம் குடுக்குறேன், லஞ்சம் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலோ, நம்ம அத செய்யக்கூடாது. அத நம்ம நெனைக்கணும். ஒவ்வொன்னும் படிக்கும்போதும், நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அத பொருத்தி பார்க்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த மாரி சிலபஸ்லாம். இல்ல திருக்குறள போய் நம்ம என்ன படிச்சுட்டு, போய் எல்லா இடத்துலயும் திருக்குறள போய் ஒப்பிக்க போறோமா? இல்ல வர்றவங்க நம்ம இப்ப தாசில்தார் ஆகுறோம், விஓ ஆகுறோம். அங்க வர்றவங்களுக்கு பூரா திருக்குறள் சொல்லிக் குடுத்து, அவங்கள பூரா நம்ம மாத்த போறோமா? ஏன் அப்ப இதெல்லாம் குடுக்குறாங்க? அட்லீஸ்ட் நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்த ஏற்படுத்தாதா? அட்லீஸ்ட் அதுல இருக்க ஒரு 20, 30% நம்ம உணர மாட்டோமா? அது வழியா நடக்க மாட்டோமா? அப்படிங்கிறதுக்கு தான். திருக்குறள் மட்டும் கிடையாது. அறிஞர்கள பத்தி நீங்க படிக்கிறதும், காப்பியங்கள பத்தி படிக்கிறதும், எல்லாத்துலயும் இருக்கிற நல்ல விஷயங்கள தான் நம்ம வந்து மோஸ்ட்லி புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதுலருந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக தான். ஓகே 4வது குறள் பாருங்க. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதான் புது புக்ல குடுத்திருந்த குறள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி, நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லைக் கொண்டோ அல்லது பழிச்சொல்லைக் கொண்டே தான் நிர்ணயிக்கப்படும். இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு குறள்ப்பா. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு குறள். இது அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். என்ன குடுத்திருப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து அவர் வாழ்ந்த காலத்துல நான் நேர்மையானவர், நான் நேர்மையானவர்ன்னு அவரு தன்னத்தானே பல பேர்ட்ட சொல்லியிருக்கலாம். அப்படித்தானே? இல்லையா? அ அவரு அவருக்கு தேவைப்படும். அவர் வந்து பின்னாடி உதவுவாருன்னு சொல்லி, சும்மா ஜால்ராவா 10 பேரு அவர் நல்லவரு, நல்லவருன்னு புகழ்ந்திருக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவங்கள பத்தின குறிப்பு கிடையாது. ஒருத்தர் இல்லாம போறாங்க இல்லையா? இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள இந்த உலகம் என்னன்னு சொல்லுதோ, அதுதான் அவர் உண்மையான அவரோட உருவம். உண்மதானே? இத நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிறணும். இப்போ ஒருத்தவங்க உயிரோட இருக்கும்போது, அவங்க முகத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ புகழுவோம். சும்மா கூட அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கூட பொய் சொல்லியிருப்போம். ஆனா, ஒருத்தர் இறந்த பிறகு நம்மளுக்கு தெரியும். அதாவது எச்சத்தால் அப்டின்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த விஷயங்கள் மூலமா அவரு போனதுக்கு அப்புறம் புகழ் அவர பத்தி நிலைச்சு நிக்குதா? பழிச்சொல் நிலைச்சு நிக்குதா? அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்க்கைய பத்தி நம்மளுக்கு சொல்லும். அவர் எப்படிப்பட்டவருன்றத சொல்லும். அது உண்மதான். நம்மளும் இத உணரணும். ஏன்னா நெறைய பேர் இப்ப ஈவன் இப்போ ஆக்டர் விஜயகாந்த் இருந்தாங்கன்னா, அவர் வந்து இருக்கிற வரைக்கும் அவர எல்லாருமே கேலியும், கிண்டலும் அவர வந்து நெறைய ட்ரோல் பண்ணாங்க. ஆனா, இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் சொல்றாங்க. அவர் வந்து இவ்ளோ நல்லது பண்ணாரு, அது நல்லது பண்ணாரு. அவர் மாதிரி ஒரு மனுஷன பார்க்க முடியாதுன்னு. ஏன் இது அவர் இருக்கும்போதெல்லாம் சொல்லல? ஆனா, அவர் இறந்த பிறகு அந்த விஷயங்கள்லாம் வெளிய வருது இல்லையா? அப்ப நம்ம சொல்லுவோம். அப்ப அதுதான் அவர் வாழ்ந்தது உண்மையான அர்த்தம். அப்படிதான் அவர் வாழ்ந்திருக்காரு. அது அன்னைக்கு ஏன் வெளிய தெரியலன்னா, அவரோட எதிரிகளால அவர வேற மாதிரி சித்தரிச்சிருந்திருக்காங்க.
ஒரு சில பேரு நம்ம ஊர்லயே இருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, "ஆமா போய் தொலையறான். அவன் இருந்தும் பிரயோஜனமே இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. "அவன் எவ்வளோ பண்ணான் தெரியுமா? அவனுக்கெல்லாம் இது தேவதான்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் அவர் சம்பாரிச்சு வச்சது அவ்வளோதான். அதுதான் அவரோட உண்மையான குணம். "ஐயோ! ச்சே! நல்ல மனுஷனேப்பா! பாவம் அவரா இறந்து போயிட்டாரு." அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அவருக்காக ஒரு ஒப்பீனியன் சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அதத்தான் இதுல சொல்றாரு. நீ நல்லவனா, கெட்டவனான்றத உனக்கு அப்புறம் நீ விட்டுட்டு போறதுல தான் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது 5வது குறள் பாருங்க. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை. அந்த இரு நிலைமையிலும் நடுவுநிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாகும். ஒருத்தர் வாழ்றதும் தாழ்றதும் இயற்கை தான். அதாவது சொல்லுவாங்க பொதுவா ஒரு 3 ஜெனரேஷனா தொடர்ந்து அதாவது சிறப்பா வாழ்ந்தவங்களும் கிடையாது. 3 தலைமுறையா வீழ்ந்தே கிடந்தவங்களும் கிடையாது. ஒரு தலைமுறை சம்பாரிக்கும், அடுத்த தலைமுறை அத அழிக்கும். மிஞ்சி போனா ஒரு 2வது, 3வது தலைமுறையில அழிய ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி இந்த தலைமுறை கஷ்டப்படுதுன்னா, அவங்களோட எல்லா தலைமுறையும் கஷ்டம் தான் படும்ன்ற அவசியம் கிடையாது. 2வது, 3வது தலைமுறை கண்டிப்பா நல்லா இருக்கும். அதனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு ஜென்மத்திலேயேவும் திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு கஷ்டப்படுவான். முழுசா கஷ்டப்படுறவங்கள்ல கிடையாது. வாழ்க்கையில முற்பாதியில கஷ்டப்பட்டா பின்பாதியில நல்லா இருப்பாங்கன்னுவாங்க. முன்னாடி நல்லா சொகுசா இருந்துட்டா பின்னாடி கஷ்டப்படுவாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி வாழ்வு தாழ்வு இயற்கை தான். ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் தாழ்வா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் நடுவுநிலையோட இருக்கான் பாத்தீங்களா? அதுதான் பெரியோர்களுக்கு அழகுன்னு சொல்றாங்க. பெரியோர்கள்னா சான்றோர்கள். அடுத்தது 6வது குறள். கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செயின். இதோட பொருள் என்ன அப்படின்னா, நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால், அவன் கெட்டொழியப் போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். இந்த பரவால்ல நம்ம இந்த தப்ப பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிட்டானா, தப்புனா திருட்டுத்தனம் பண்றதோ, வேற தப்பான விஷயங்கள் பண்றதோ, அதுவும் தப்புதான். ஆனா இந்த இடத்துல நடுவுநிலை மாறலாம்னு. சரி விடு இப்ப என்ன நம்ம ஃப்ரெண்டு தான. இத நம்ம சொல்றதுனால நம்மளுக்கு என்ன வந்துற போகுது? ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் நெனச்சு நடுவுநிலை மாறிட்டாலே, கண்டிப்பா அவனுக்கு கெட்டது அவன் வாழ்க்கையில அழியப் போறான் அப்படின்னு அர்த்தம். நீ மனசுல நெனச்சாலே அந்த எண்ணம் உன்ன அழிச்சிரும்னு சொல்றாரு. 7வது குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. பாருங்க பொருள். நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குமியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. நான் நடுவுநிலை மாறாம நேர் வழியில நடந்தேன்ப்பா. அதனால பெருசா எதுவுமே சம்பாதிக்கல. கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் நான் பட்டேன். அப்படின்னா கூட உலகம் என்ன பாராட்டதான் செய்யுமே தவிர என்ன தாழ்வா நினைக்காது. நம்ம பணம் ஏன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம்? ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கௌரவம், ஒரு கெத்து. மத்தவங்க நம்மள பாராட்டணும். நம்மள பார்த்த உடனே ஆஹா, ஓஹோன்னு சொல்லணும். அப்படின்னு நினைச்சு தானே அதெல்லாம் சம்பாதிக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நடுவுநிலை மாறாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா கூட உன்னை உலகம் புகழதான் செய்யும். அவன மாதிரி வராதுப்பா. அவன் அவ்வளோ நல்லவன்ப்பா அப்படின்னு. அதுவே ஒரு பெருமை தான். பணத்தினாலதான் பெருமையும் புகழும் வரணுன்ற அவசியமே இல்ல. அதத்தான் இவர் சொல்றாரு. நடுவுநிலை மாறாம இருந்தா, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நம்ம காமராஜர், அண்ணா எல்லாம் அவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் கூட கடைசியில அவங்க எதுவுமே பெருசா சேர்த்து வைக்கல. நார்மலான ஒரு அளவான வீட்ல சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்கள எப்படி பாராட்டுறோம்? ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலையிலயும் கஷ்டப்படுற சூழ்நிலையிலயும் அவங்க நல்ல எண்ணத்தோட இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். பாரதியார சொல்லுங்க. வீட்ல ஒரு வாய் சாப்பாடு கிடையாது. இருந்த ஒரு கைப்பிடி அரிசிய கூட குருவிக்கும் காக்காய்க்கும் போட்டிருப்பாரு. வீட்ல அடுப்படியில எப்பயுமே பூனை தூங்குதுன்னு சொல்லி அவங்க மனைவி எப்பயும் சண்டை போடுவாங்க. மனைவி குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்டா கூட அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு பெரிய கவி அவரு. அவர் நினைச்சிருந்தா ராஜாக்களையும் பிரிட்டிஷ்காரங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி நைஸ் பண்ணி எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா சாப்பாட்டுக்கே இல்லாட்டி கூட கடைசி வரைக்கும் அவர் அவரோட நல்ல குணத்தை மாத்திக்கல. அவங்கள இன்ன வரைக்கும் நம்ம புகழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு கோடிக்கணக்குல லட்சம் கோடி வச்சிருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம பாராட்டுறோமா? சொல்லுங்க. அவங்க எவ்வளவு பெரிய புகழ் செஞ்சாலும் அதெல்லாம் பாராட்டுறோமா? எக்ஸாம்பிள் நம்ம அம்பானி எடுத்துக்கலாம். அவர் இப்போ மேரேஜ் வச்சாரு.
3000 கோடி செலவழிச்சோம் அந்த மேரேஜுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எல்லாரும் பரவாயில்லப்பா சூப்பர் மனுஷன்னு சொல்லல. அவர் நெறைய திட்டம் செஞ்சாங்க. அவரு அதுல சம்பாரிச்சாரு, இவ்வளவு சம்பாரிச்சாரு. இதுல ஏமாத்தி சம்பாரிச்ச காசு தானே தெரியாதா? அதுல அடிச்சு சம்பாரிச்சது தானே. இது உலகத்துல இவன் பண்றதுதான் பெரிய கல்யாணமா? அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து ரிலையன்ஸ்ல வந்து ரீசார்ஜ் அமௌண்ட்ட கூட்டியிருந்தாங்க. அந்த ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டே தான் அந்த 3000 கோடியே. மக்கள்ட்ட அந்த 1 மாசம் கலெக்ட் பண்ணத வச்சு ஒரு மிகப்பெரிய கல்யாணமே நடத்தி முடிச்சுட்டாருன்னு சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க பெருமைக்காக செஞ்சதுதான். ஆனா அவருக்கு பெருமைய கொண்டு வந்துச்சா? அப்படின்னா இல்ல. ஆனா பாரதியார் ஒண்ணுமே பண்ணல. கஷ்டப்பட்டாரு. ஆனா இன்ன வரைக்கும் பெருமையா தான் இருக்காரு. இதெல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டுகள். சரி, அடுத்தது பார்க்கலாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இது அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட குறள். ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவுநிலைமை என்பதற்கு அழகாகும். பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். கோல்னு எதை சொல்றாரு? தராசு. தராசு. கோல் தான் தராசு. எப்படி? 2 பக்கமும் சமமா வச்சு இப்படி தராசு நீங்க பழைய கையில அளக்குற தராசு பார்த்திருந்தீங்கன்னா, அந்த முள்ளு வந்து சமமா அளக்கும்போது சமமா நிக்கும். அது எப்படி அவ்வளவு பேலன்ஸ்டா கரெக்டா வந்து 2 பக்கமும் மெஷர் பண்ணி ஈக்குவல் பண்ணுதோ, அது மாதிரி எந்த பக்கமும் சாயாம நியாயமான முறையில நின்னு உண்மைய சொல்றதுதான் நடுவு நிலைமைக்கு அழகு. அப்ப இந்த இடத்துல நடுவு நிலைமையை எதுக்கு கம்பேர் பண்றாரு? தராசுக்கு சமமா சொல்றாரு. தராசு மாதிரி இருக்கணும். அதுதான் நடுவு நிலைமை. 9வது குறள் பாருங்க. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். பாருங்க, இதோட பொருள் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை. நேர்மையும் நெஞ்சுறுதியும் இருந்தா, ஒருத்தரோட மனசுல நேர்மை இருந்தாலும் மனசுல தைரியம் இருந்தாலும் போதும். அவங்க யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை. மனசுல தைரியம் இருந்தா ரொம்ப பெரியவங்களோ அரசியல்வாதிகளோ பெரிய பலசாலிகளோ பயமுறுத்தும் போது பயந்து மாறி நடுவு நிலை மாறி போக மாட்டாங்க. இன்னொன்னு நேர்மை. அவங்க நேர்மையை தான் செய்வாங்க. வேற நேர்மைக்கு மாறா எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் நல்ல விஷயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் ஒருத்தருக்கு இருந்தாலே போதும். அவங்க சொல்லுலயும் நீதியும் நியாயமும் இருக்கும் அப்படின்றது. அதுக்கு பேர் தான் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே சொல்லுவாங்க ஒரு இது, ஒருத்தன் உலகத்துல அதாவது எல்லாருக்கும் தன்னை சார்ந்த எல்லாருக்கும் ஒருத்தன் நல்லவனா இருக்கான்னா அவன் உண்மையிலேயே நல்லவன் கிடையாதுன்னு அர்த்தம். எப்படி? ஏன்னா கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிறவங்கல்ல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா நான் எல்லாருக்குமே நல்லவனா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அந்த கெட்டவங்களுக்கும் அனுசரிச்சு போறேன்னு அர்த்தம். அவங்க சொல்றதும் சரிதான்ப்பா நீ செய்யறதுன்னு சொல்லி அவங்ககிட்ட எதுக்கு கெட்ட பேர் ஆகணும்னு சொல்லி அவங்ககிட்ட நானு அவங்க தப்ப வந்து சுட்டி காமிக்காம அவங்களோட தயவு வேணும்னு அவங்க கிட்ட நான் அனுசரணையா இருக்கேன். அதனாலதான் அவங்க என்னைய நல்லவங்கன்றாங்க. அப்போ ஒருத்தன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கான் அப்படின்னால அவன் கண்டிப்பா தப்பு பண்றான். அவன் வந்து ஏதோ ஒண்ணு லாபத்துக்காகவோ, இல்ல எதுக்கு நம்மளுக்கு வம்புண்டோ வந்து கெட்டவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் நல்லவனே கிடையாது. உண்மையிலேயே நல்லவன்னா, கண்டிப்பா அவனுக்கு இப்ப எதிரிகள் இருப்பாங்க. சரியா? இதுதான் உண்மையான கான்செப்ட். ஓகே. அடுத்தது 10வது குறள் பாருங்க. லாஸ்ட் குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். அதாவது இதோட பொருள், பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். இப்போ ஒரு வணிகத்துல எப்படி வந்து நேர்மையா இருக்கணும், நடுவு நிலைமையா இருக்கணும்னு கொடுத்திருக்காரு. எந்த பிசினஸா இருந்தாலும் இப்போ மத்தவங்க பொருளையும் தன் பொருள் போல கருதி, இப்ப என் பொருளை நானு எடை போட்டு கொடுக்கும்போது எவ்வளவு அதை மைன்யூட்டா கொடுப்பேன், எவ்வளவு அதை வந்து பொறுப்பா அதுல கொஞ்சம் கூட கூடிராம எவ்வளவு பார்த்து பார்த்து கொடுப்போம். அது மாதிரிதான் மத்தவங்க பொருளை வாங்கும்போதும் நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கணும். எனக்கு உனக்கு அந்த வடிவேலு சொன்ன மாதிரிதான், எனக்கு வந்தா தக்காளி சட்னி உனக்கு வந்தா ரத்தமா அப்படின்ற மாதிரி. என்னோட பொருள்னா ஒசத்தி, உன்னோட பொருள்னா கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடு, கொஞ்சம் காசை குறைச்சுக்க அப்படின்னு நம்ம கேட்போம். சரியா? அது நேர்மையான வணிகம் கிடையாது. என்னோட பொருளுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கறனோ அதே மாதிரி நான் வாங்குற மத்தவங்களோட பொருளுக்கும் மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்.
அதுதான் உண்மையான வணிகம். அந்த வணிகம் தான் நெறிப்படும். அந்த வணிகம் தான் மேல மேல வந்து பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். நல்ல வகையா போகும். இல்ல என்னோடதுன்னா ஒரு ரேட்டு போடுறது, அடுத்தவங்கதுன்னா ஒரு ரேட்டு போடுறது. என்னோடதுன்னா சொத்தைய கூட நான் நல்லா இருக்குன்னு விக்கிறது. அடுத்தவங்க தான் நல்லத கூட சொத்தன்னு சொல்லி பேரம் பேசுறது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பொதுவாவே பண்ணுவோம். பெரிய பெரிய மால்கள்ல எல்லாம் போயிட்டு அவன் எம்ஆர்பி ரேட்டுன்னு சொல்லி டபுள், ட்ரிபிள் வச்சிருந்தாலும் அப்படியே வாங்கிட்டு வருவோம். நம்ம போய் பெரிய மால்ல ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பில் பண்ற இடத்துல போய் கொஞ்சம் குறைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு பார்கெயின் பண்ணுவோமா? பண்ண முடியாது. ஆனா இந்த வீட்டு முன்னாடி கைவண்டியில வித்துட்டு வர்ற ரூ. 10 ரூ. 20 விக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டு அடிச்சு ஆர்கியூ பண்ணுவோம். ரூ. 10 குறை, ரூ. 20 குறை, ரூ. 2 குறைன்னு சொல்லி. இதெல்லாமே தவறான விஷயங்கள். இதே மாதிரிதான் பிசினஸ் பண்றவங்களும் தன்னோட பொருள் மாதிரியே மத்தவங்க பொருளையும் மதிக்கணும். அதுவும் ஒரு நடுவு நிலைமை தான். அதைத்தான் சொல்றாரு. ஓகே, எல்லா குறளும் முடிஞ்சது. நம்ம எப்பயும் போல இந்த அதிகாரத்துல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வருதுன்னு பாத்திரலாம். தேர்வு நோக்கில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாணிகம் செய்பவருக்கு எது முக்கியம் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எது முக்கியம்? ஒருத்தர் வாணிகம் செய்யறதுக்கு திறமை முக்கியமா, பணம் முக்கியமா, நேர்மை முக்கியமா, கல்வி முக்கியமா? அப்படின்னா இந்த 4மே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல ஒருத்தர் பிசினஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கல்வி இருக்கணும், அதுக்கான திறமை இருக்கணும், அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், நேர்மையா செய்யணும். ஆனா திருவள்ளுவர் குறிப்பிடுறது எதுன்னு கேக்குறாங்க. திருவள்ளுவர் சொல்றது நேர்மை. நேர்மை தான் நடுவு நிலைமைக்கு இன்னொரு அர்த்தம் தான் நேர்மை. நேர்மை தான் வேணும். அடுத்தது, நடுவு நிலைமையை திருவள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? எதோட? நீதிமன்றம், பஞ்சாயத்து, அரசியல் இல்ல. தராசு கூட ஒப்பிடுறார். தராசு எப்படி 1 இன்ச் கூட வேற பக்கம் சாயாம நடுவு நிலைமையில நின்னு அக்யூரேட்டான ரீடிங் காட்டுதோ, அது மாதிரி நம்மளோட நடுவு நிலைமையும் இருக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க. திருக்குறளை நிறைவு செய்க. என்ன பாட்டு? கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து டேஸ் சான்றோர்க்கு அணி. அப்ப என்னது இதுல வரும்? கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. கோடாமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம திருக்குறளை ஃபுல்லா உங்களை மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இதெல்லாம் ஆன்சர் கடகடன்னு வந்துடும். ஒரு சில நேரம் அந்த திருக்குறள்ல இருக்க அந்த வேர்டவே இதே மாதிரி மிஸ் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நேரம் அந்த வார்த்தைக்கான பொருளை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான விளக்கம் இருக்கிற மாதிரி, மீனிங் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கீழே எங்க இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, ஒருவனுக்கு நன்மை அதிகமாய் உண்டாகுமே ஆனாலும் டேஸை கைவிடக் கூடாது என திருவள்ளுவர் குறிப்பிட்டார். எனக்கு நிறைய நன்மையே கிடைக்கும் நான் இப்படி மாத்தி பேசினா, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா கூட எதை கைவிடக்கூடாதுன்னு சொன்னாரு? நடுவு நிலைமைய கைவிடக்கூடாது. நான் சொல்லிட்டேன், இந்த அதிகாரம் பாக்குறதுனால நீங்க டக்கு டக்குன்னு எல்லாத்திலும் நடுவு நிலைமைன்னு போட்டு போயிருவீங்க. இதே கொஸ்டின் எக்ஸாம்ல வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கல்வியை சொன்னாரா? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கல்வியை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொன்னாரா? மத்தவங்களுக்கு உதவி செய்யறத மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொன்னாரா? இல்ல ஒழுக்கமுடைமையா இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொன்னாரான்னு சொல்லி கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். 4மே கரெக்டா இருக்க மாதிரி தோணும். அதனால எந்த பாயிண்ட் எந்த அதிகாரத்துல வருதுன்றது தெளிவா தெரிஞ்சுக்கும். அதனாலதான் குறளை படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த குறளை சொல்லி பார்த்தாச்சும் இது நடுவு நிலைமையில தானே வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது 5வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஆக்கம் என்னும் சொல்லின் பொருள் யாது? நான் சொன்னேன் ஆக்கம்னா செல்வம். இன்னொரு சொல் வந்து மாடு. மாடுனாலும் செல்வம் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தான் அதிகாரங்கள் இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரத்துல முடிச்சிடலாம், ஒரு 1 வீக்குள்ள. டெய்லியும் திருக்குறளை படிங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு ஈவனா வந்து டைமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி படிங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களை மாதிரியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, உங்க காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குனாலும் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. புதுசா இது க்ரோ ஆயிட்டு வர்ற ஒரு சேனலு. உங்களோட சப்போர்ட் இல்லாம எங்களால வர முடியாது. இன்னும் நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பா கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களால முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எந்த கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணாம விட்டது இல்லை. உங்களோட டவுட் எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். தாராளமா நாங்க ஆன்சர் கொடுக்குறோம். இன்னும் எக்ஸ்ட்ராவா இல்ல வேற மாதிரியோ
உங்களுக்கு எதுவும் போரிங்கா இருக்கு, இல்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா எதுவும் தகவல் தேவைப்படுதுன்னா, நீங்க தாராளமா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். எக்ஸாம் கால் ஃபார் வர்றதுக்கு முன்னால சிலபஸ் எல்லாம் முடிக்க போறோம். சைட் பை சைட் ரிவிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஜிகேவுக்கும் தமிழுக்கும் அதையும் செக் பண்ணுங்க பிளேலிஸ்ட்ல போய். கால் ஃபார் வந்த உடனே நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். 10,000 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா போய் எழுத போறோம். போஸ்டிங்கை வாங்க போறோம். அதுக்கு நீங்க எங்க கூட தொடர்ந்து பயணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க படிங்க. மத்தவங்க யாருமே பிடிஎஃப் கொடுக்க மாட்டாங்க. வீடியோஸ் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். நாங்க பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஜிகேவுக்கு நோட்ஸ் எடுக்கணும். அதனாலதான் நான் கொடுக்கறது இல்ல. ஆனா தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. அதை உட்காந்து நீங்க ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்தா டைம் வேஸ்ட் ஆகும்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு பிடிஎஃப்பையும் கொடுத்துட்றோம். ஆக்சுவலா நாங்க பிடிஎஃப் குடுக்காட்டினா, எங்களுக்கு தான் வாட்ச் ஹவர் ஜாஸ்தி ஆகும். எங்களுக்கு தான் வந்து அது யூஸ்ஃபுல். ஆனா, அது எங்களுக்கு தேவையில்ல. எங்க சேனல ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்கள்ல 1000 பேர் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல 100 பேராவது போஸ்டிங் வாங்குனா, அது போதும் எங்களுக்கு. அதுதான் சந்தோஷம். அதுக்காக மட்டும் தான் உங்களுக்கு பிடிஎஃப் குடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க பிடிஎஃப் மட்டும் பார்க்கிறது சக்சஸ்ன்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க தாராளமா அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பக்கமே வர வேண்டாம். எல்லாம் தேவையானதை அதில் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க பிடிஎஃப் மட்டும் படிங்க போதும். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை திரும்ப நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. பை.